பிரபல ஹிந்தி நடிகரும் முன்னாள் எம்பியுமான மிதுன் சக்கரவர்த்திக்கு பெங்களூரு, உதகை, முசோரி, ஜோத்பூர் என பல்வேறு முக்கிய நகரங்களில் நட்சத்திர ஹோட்டல்கள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த ஜனவரி மாதம் உதகையில் உள்ள ஹோட்டல் மேலாளர் செல்போன் எண்ணுக்கு நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி படத்தை டிபியாக வைத்த வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது. தான் குன்னூரில் ஒரு முக்கியமான வேலை நிமித்தமாக பணியில் உள்ளதாகவும், தான் இருக்கும் இடத்தில் செல்போன் சிக்னல் பிரச்சனை உள்ளதாகவும், ஹோட்டல் வங்கி கணக்குகளில் எவ்வளவு பணம் உள்ளது என்று பார்த்து தகவல் அனுப்புமாறு கூறியுள்ளார். புதிய எண்ணாக இருந்ததாலும், மிதுன் சக்கரவர்த்தி போட்டோ இருந்ததாலும், அவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்போன் எண்களை பயன்படுத்துவதாலும் மேலாளருக்கு சந்தேகம் ஏற்படவில்லை. அதனால் வங்கி கணக்கில் இருப்பில் உள்ள பணம் குறித்து தகவல் அனுப்பியுள்ளார். ஹோட்டலுக்கு சொந்தமான பல்வேறு வங்கி கணக்குகளில் 70 லட்சம் ரூபாயும் நிரந்தர வைப்பு தொகையாக 30 லட்சம் ரூபாயும் உள்ளது என பதில் அளித்துள்ளார். அந்த பணத்தை தான் கூறும் வங்கி கணக்குக்கு அனுப்புமாறு வாட்ஸ்அப்பில் பதில் வந்துள்ளது. இதையடுத்து ஹோட்டல் மேலாளர் வங்கி கணக்கிலிருந்து 20 லட்சத்தை ஆன்லைன் மூலமாக அனுப்பியுள்ளார். மேலும் நிரந்தர வைப்பு தொகையில் உள்ள 30 லட்சம் ரூபாயையும், அதன் பின்னர் மற்ற கணக்குகளில் உள்ள 50 லட்சம் ரூபாயையும் அனுப்பச் சொல்லி வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி வந்துள்ளது. அடுத்த நாள் அந்த பணத்தை அனுப்புவதற்கு மேலாளர் தயாராகி கொண்டிருந்த போது திடீரென மிதுன் சக்கரவர்த்தி வழக்கமாக பயன்படுத்தும் எண்ணிலிருந்து போன் வந்துள்ளது. அப்போது ஹோட்டல் தொடர்பான பல்வேறு வேலைகள் குறித்து மேலாளரிடம் பேசி வந்துள்ளார். பணம் குறித்து எதுவும் பேசாத நிலையில் 20 லட்சத்தை நீங்கள் சொன்ன வங்கி கணக்குக்கு அனுப்பிவிட்டதாகவும், மீதி 80 லட்சம் ரூபாயை இன்று அனுப்பி வைத்து விடுவதாகவும் தெரிவித்துள்ளார். அதிர்ச்சியடைந்த நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி தான் எந்த வங்கி கணக்குக்கும் பணம் அனுப்ப கூறவில்லையே என தெரிவித்துள்ளார். அப்போதுதான் வாட்ஸ்அப்பில் பேசிய நபர் மோசடி நபர் என்றும், அதை நம்பி 20 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்ததும் தெரிய வந்தது. நிரந்தர வைப்பு தொகையில் இருந்த பணம் மற்றும் மற்ற கணக்குகளில் இருந்த 80 லட்சத்தை தப்பியதை நினைத்து நிம்மதியடைந்துள்ளார். ஹோட்டல் மேலாளர் உடனடியாக உதகை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். நீலகிரி சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் பிரவீனா தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த சம்பவத்தில் தன்னுடைய சகோதரியின் வங்கி கணக்கு விவரங்களை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்ட ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 35 வயது ரவீன்குமார் என்பவரை நீலகிரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 6,95,500 ரூபாயை மீட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் கோடிக்கணக்கில் மோசடி செய்துள்ளதாகவும், அவர்களை கைது செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.